வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம ஒரு குவாலிட்டியான ஒரு அக்ரோமேட்டிக் லென்ஸ் மற்றும் ஸ்டாண்டை பயன்படுத்தி ஒரு தொலைநோக்கியை எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த தொலைநோக்கிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறது பார்த்துடலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் கவர், அதாவது லென்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் ஹோல்டர். இந்த லென்ஸ் ஹோல்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லென்ஸை வந்து நாம இப்படி இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கவர்ல வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுல நமக்கு ரெண்டு ஐபீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 10mm ஐபீஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 20mm ஐபீஸ். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐபீஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து வேரி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் கிடைக்குது. இதுக்கு பேர் வந்து அட்ஜஸ்டர். அதுக்கப்புறம் அடுத்த ஒன்று வந்து டயகனல். இந்த டயகனலோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வரக்கூடிய லைட்டை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு 90 டிகிரி அப்படியே மேலே திருப்புறது தான் இதோட வேலை. ஆக்சுவலி இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லென்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா அது எப்போவுமே இன்வெர்டடாக தெரியும். அப்போ அதை வந்து நேராக்கிறதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தும் போது நம்ம சிரமம் இல்லாமல் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெலஸ்கோப்பை வந்து நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். அதுக்கு அடுத்தது நம்ம லென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அக்ரோமேட்டிக் லென்ஸு, இது வந்து ஆர்டினரி லென்ஸ். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி லென்ஸ் வந்து காஸ்ட் வந்து ஒரு 50 rupees தான் வரும். ஆனால் அக்ரோமேட்டிக் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 வரும். ஏன் இது அக்ரோமேட்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது வந்து குரோமேட்டிக் அபரேஷன். அதாவது இந்த லென்ஸில் வந்து குரோமேட்டிக் அபரேஷன் இருக்கும். குரோமோ அப்படின்னா கலர், அபரேஷன் என்றால் குறைபாடு. நமக்கு தெரியும் ஒரு பிரிசத்தின் வழியாக ஒரு வெள்ளை ஒளியை நம்ம அனுப்பும்போது அந்த வெள்ளை ஒளி 7 நிறங்களாக பிரியும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு பேர் டிஸ்பர்ஷன், நிறப்பிரிகை அப்படின்னு பேரு. அந்த நிறப்பிரிகை வந்து இந்த லென்ஸ்லயும் இருக்கும். ஆனால் ஒரு பிரிசம் பண்ற அளவுக்கு இதில் இது பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அந்த நிறம் வந்து பிரியக்கூடிய வகை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த லென்ஸை பயன்படுத்தி, ஆர்டினரி லென்ஸை பயன்படுத்தி நாம் ஒரு டெலஸ்கோப் செய்யும் போது ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு இமேஜை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினுடைய அவுட்டர் மட்டும் கொஞ்சம் ப்ளூ கலராக தெரியும். அதனால இமேஜோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. அப்போ இது வந்து குரோமேட்டிக் அபரேஷன் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ். அப்போ இந்த குரோமேட்டிக் அபரேஷனை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்ரோமேட்டிக் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு டைப் ஆஃப் கிளாஸ், இந்த பக்கம் ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து பிளிண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸோட டைப் வந்து பிளிண்ட் கிளாஸ். இது வந்து கிரவுண்ட் கிளாஸ். இது வந்து பிளிண்ட், இது வந்து கிரவுண்ட். இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வரக்கூடிய லைட்டை வந்து இந்த பிளிண்ட் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பர்ஸ் பண்ணும். டிஸ்பர்ஸ் பண்ணும்போது அந்த நிறங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சு விடும். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரிக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது சேர்த்திடும். இப்போ பாருங்க, இந்த பிரிசத்தில் பாருங்க, நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட் தான். முதல்ல இருக்கிற பிரிசம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய லைட்டு 7 நிறங்களாக பிரிக்குது. அதே ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரிசத்தை வந்து தலைகளாக திருப்பி வச்சிருக்காங்க. அப்போ அது மறுபடியும் அதை சேர்த்துட்டு அந்த டிஸ்பர்ஷனே இல்லாமல் வெளியே மறுபடியும் ஒயிட் லைட் நமக்கு கிடைக்குது. அதே போல தான் இதனுடைய அந்த டிஸ்பர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிண்ட் கிளாஸுக்கும் இந்த கிரவுண்ட் கிளாஸுக்கும் ஆப்போசிட் சைனாக இருக்கும். அதாவது இது பிரிக்கும், இது வந்து சேர்த்தும். அப்போ இந்த 2 கிளாஸையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரோமேட்டிக் அபரேஷன் வந்து இந்த லென்ஸில் இருக்காது. அப்போ இதைத்தான் நாம என்ன சொல்றோம், அக்ரோமேட்டிக் லென்ஸ்னு சொல்றோம். அதனால தான் இந்த அக்ரோமேட்டிக் லென்ஸோட காஸ்ட் மற்ற லென்ஸினுடைய காஸ்ட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஸ்டாண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெலஸ்கோப், டெலஸ்கோப்பின் செய்முறை. இப்போ முதல்ல நம்ம லென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லென்ஸ் ஹோல்டரில் வந்து நாம் இந்த லென்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். லென்ஸ் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லென்ஸ் ஹோல்டரை வந்து லென்ஸ் கவரில் இது போல நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஃபோக்கஸர் எடுத்துக்குவோம். இந்த ஃபோக்கஸரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கவர் வந்து இப்படி ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்க.
அப்போ இந்த கவர் வந்து நம்ம இதில் போட்டுட்டு இதில் பாருங்க 3 ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்ல வந்து 3 ஸ்க்ரூ போட்டுக்கலாம். அதர்வைஸ் லைட்டாக வந்து இந்த பிவிசி ஒட்டக்கூடிய பேஸ்ட்டை போட்டாலே ஒட்டிக்கும். அதை வந்து நம்ம இப்படி போட்டு ஒட்டிடலாம். நீங்கள் இதை ஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவரில் 2 எட்ஜ் இருக்குது. ஒரு எட்ஜ் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் ஆகிருக்கு, இன்னொரு எட்ஜ் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிளண்டட் எட்ஜ் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஷார்ப்பான எட்ஜ் வெளியே இருக்கட்டும். அப்பதான் பிவிசி பைப் இதுக்குள்ள ஃபிட் ஆகும். இந்த சைடை மாற்றி போட்டுட்டீங்கன்னா ஃபிட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயகனல் எடுத்துக்கிட்டு அந்த டயகனலை நாம் இதோட ஃபிக்ஸ் பண்ணுவோம். நமக்கு 2 ஐபீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 10 mm இருக்கக்கூடிய ஐபீஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணி இதை டைட் பண்ணிக்கலாம். அப்போது நாம் வந்து மோரார்லெஸ் என்ன பண்ணிட்டோம், ஆப்ஜெக்டிவ் லென்ஸையும் ரெடி பண்ணிட்டோம். அதே போல் ஐபீஸ் செக்ஷனையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த டெலஸ்கோப்பை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபார்முலா L is equal to FO plus FE. FO அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த். இது வந்து 50 சென்டிமீட்டர். அதே போல FE அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபீஸினுடைய ஃபோக்கல் லென்த். இதனுடைய ஃபோக்கல் லென்த் பாருங்க 10 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 10 mm is equal to 1 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து ஒரு 50, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலா லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் வந்து 51 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபார்முலாவில் நம்ம கரெக்டா பார்ப்போம். இந்த 51 சென்டிமீட்டர்ல ஆல்ரெடி இந்த ஃபோக்கஸருடைய இந்த எட்ஜுக்கும் ஐபீஸினுடைய இந்த மேல் எட்ஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர். 19 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ ஆல்ரெடி 19 சென்டிமீட்டர் இங்க இருக்கிறதுனால அப்ப டோட்டல் லென்த்ல நம்ம என்ன பண்ணோம், 19 சென்டிமீட்டர் நம்ம கழிச்சிடணும். அப்ப டோட்டல் லென்த் வந்து 51. அதுல இந்த 19 போயிடுச்சுன்னா மீதி 32 சென்டிமீட்டருக்கு நாம என்ன வச்சா போதுமானது, இந்த பிவிசி பைப்பை கட் பண்ணா போதும். இது ஒரு தோராயமான கால்குலேஷன் தான். ஏன் இதை தோராயமான கால்குலேஷன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த லென்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாவே 50 சென்டிமீட்டர் இருக்கா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ல வந்து அந்த ஃபோக்கல் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இது 50 சென்டிமீட்டருங்கிறதுனால நம்ம ஸ்கேல்லாம் வச்சு மெஷர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் ஒரு இன்டைரக்ட் மெத்தட் வந்து இங்க அடாப்ட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் வந்து 50 சென்டிமீட்டரே இருக்காது. இது பிளஸ் ஆர் மைனஸ் 2 to 5 இருக்கலாம். அப்ப 45 இருக்கலாம், 55 இருக்கலாம். அப்ப இது எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னா, இதுக்காக பாருங்க நான் ஒரு டிவைஸ் ஒன்று இப்ப ரெடி பண்ணிருக்கேன். அதை உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த ஃபோக்கஸர்ல மேக்ஸிமம் அட்ஜஸ்டபிள் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு 3.5 சென்டிமீட்டருக்கு குறைச்சிக்கிறேன். அதாவது சென்டர்ல இதை வச்சுக்கிறேன். அப்படி சென்டர்ல பாருங்க இப்ப 3.5 நான் வச்சிருக்கேன். இப்ப இந்த 3.5 போது இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். 3.5 இப்ப இருக்கு, கரெக்ட்டுங்களா? இதை சென்டர்ல வச்சுட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் செக்ஷனையும் இந்த அட்ஜஸ்டர் டயகனல் ஐபீஸ் செக்ஷனையும் இந்த டிவைஸினுடைய 2 எண்ட்லையும் இப்ப கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப 2 எண்ட்லையும் கனெக்ட் பண்ணிட்டு நாம இந்த ஐபீஸ் வழியா பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம பாருங்க இந்த டிஸ்டன்ஸை மட்டும் மாத்துறேன் நான். இந்த டிஸ்டன்ஸை மட்டும் மாற்றும் போது இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னா இது வந்து வேரி ஆகும். பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து கிளியரான இமேஜ் கிடைக்குது, சரிங்களா? இதில் கிளியரான இமேஜ் வந்து பாருங்க இந்த படத்தில் கிடைக்கிறது போல கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் எப்படி நான் இப்போ மெஷர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் சார்ட் வந்து 25 சென்டிமீட்டர். இதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 7. அப்போ 25 + 7 = 32. இப்போ இது பிராக்டிக்கலாவே நாம ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதுல கிடைச்ச லென்த்துக்கு தகுந்த மாதிரி நாம இப்போ இந்த பிவிசி பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பிவிசி பைப்பை ஒரு எண்டில் வந்து ஆப்ஜெக்டிவையும் இன்னொரு எண்டில் ஐபீஸ் செக்ஷனையும் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெலஸ்கோப்போடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர். இப்போ நம்ம இந்த டிவைஸ்ல இருந்து லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் வந்து நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டோம். அதாவது ஒரு 25, இந்த பக்கம் ஒரு 7, 32. அப்போ இந்த 32 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த பிவிசி பைப்பை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு எண்டில் வந்து ஆப்ஜெக்டிவையும் இன்னொரு எண்டில் வந்து ஐபீஸ் செக்ஷனையும் நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். இப்போ ஃபிட் பண்ணும்போது பைப்பு கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டேப் வந்து நம்ம சுற்றிக்கலாம், அல்லது பேஸ்ட் கூட போடலாம். பேஸ்ட் கூட பெர்மனெண்ட்டாக போட்டலாம். பேஸ்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டோட்டல் லென்த்தையும் நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதிலேருந்து டிட்டாச் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி டேப் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டெம்பரவரி ஃபிக்ஸிங், இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கழட்டி சேஃபாக வச்சுக்கலாம். வேணுங்கிற போது மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். டேப் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட மறுபடியும் நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மவுண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீழே வச்சுட்டு இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லெட்டருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நேராக நான் வந்து விரலை வச்சுக்கிட்டு சரிங்களா, இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது வெயிட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது டோட்டல் வெயிட் அந்த இடத்துல தான் ஆக்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக இருக்குது. இது ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் தான். இது கரெக்டாக இருந்தால் போதுமானது. இப்போ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த 2 ஹோல்ஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த 2 ஹோல்ஸையும் இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே டிட்டாச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுருங்க. அந்த ஹோல்ஸை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மவுண்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ போல்ட் அண்ட் நெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ போல்ட்டை வந்து இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து உள்ளே வச்சுப்போம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம கையை விட்டு இந்த நெட்டை வந்து நம்ம போட முடியாது. இந்த நெட்டை வந்து இதில் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு, கை உள்ளே போகாது. இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஒரு டிவைஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இதோ பாருங்க, இந்த மாதிரி இந்த நெட்டை மட்டும் நாம் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் இருக்கிற அந்த க்ரூஸில் நாம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து முதல்ல நாம் வந்து இதில் விட்டுட்டு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு பிடிச்சிக்கிறோம். சரிங்களா? அப்படி வச்சு பிடிச்சிட்டு இப்போ இதுக்கு மேலே இருந்து இந்த போல்ட்டை நாம் என்ன பண்ணலாம், இதை யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நாம் இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், கரெக்டாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த நெட்டை முதல்ல போடணுமா அல்லது இதை போடணுமாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போல்ட் நெட்டை நம்ம முதல்ல போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த போல்ட் நெட்டை போடணும் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து தான் வரணும். அப்போ லென்த் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த போல்ட் நெட்டை போட்டுருங்க, அதுக்கப்புறம் இந்த போல்ட் நெட்டை போட்டுருங்க. இப்போது நாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்புடைய கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டாண்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாண்டில் இருந்து இந்த போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக கழட்டணும். அதுக்காக ஒரு சின்ன நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நாபை இப்படி வந்து ஓப்பன் பண்ணால் இந்த போர்ஷன் வந்து நமக்கு தனியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை வந்து நாம் இதை வந்து லூஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மவுண்ட்டில் பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பழைய பொசிஷனுக்கு வச்சிடறோம். இதன் பிறகு இந்த டெலஸ்கோப் எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்கள், இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாபை ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி லாக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் ரெடி. இப்போது இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதோட லெக்கோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 லாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அப்படி லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி 3 லெக்கையுமே வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து வெரி பண்ணிக்கலாம். அப்புறம் அன்ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே இப்படி இழுத்துட்டு மறுபடியும் இந்த லாக்கை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நமக்கு 3 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாபை ரிலீஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்படி ஹரிசாண்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதாவது 360 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி வெர்டிக்கலாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. என்ன இந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பண்ணும்போது இன்னும் ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து மூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போது நாம் ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது வழியாக பார்ப்போம். மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 125 வரைக்கும் நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நம்ம கம்ப்ளீட்டான ஒரு டெலஸ்கோப்பை நம்ம செஞ்சுட்டோம். இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் மூன், ஜூபிட்டர் இதெல்லாமே பார்க்கலாம். மூனில் இருக்கக்கூடிய கிராட்டர்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.